இந்த புழு இப்ப இங்க இருக்குது. இதுல இருந்து இப்ப நாளைக்கு நீங்க இதுக்கு மாத்துறீங்கன்னா இந்த இதை எப்படி நீங்க மாத்துவீங்க? இதை மொத்தமா அப்படியே தூக்கிடுவீங்களா இல்ல எப்படின்னு கேக்குறீங்க? இப்ப இந்த இலை எடுத்துக்கிட்டு வைங்களேன், இது வந்து இப்ப சாப்பிட்டு இருக்கு. இந்த இலையை எடுத்தோம் அப்படின்னா இந்த இலையில எல்லாமே ஏறிடும். இது அப்படியே தூக்கி இங்க வச்சிருந்தீங்க? அப்படியே. சரி 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 சரி. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு காலையில ஈவினிங் சும்மா தோட்டத்துக்கு வாக்கிங் போற மாதிரி தான். போறோம், கொஞ்சம் வெட்டுறோம், கொஞ்சோண்டு அந்த தேவைக்கு. ஒரு 4 ஆட்டுக்குட்டி வளர்த்தோம்னா அதுக்கு எவ்வளவு? 4 ஆட்டுக்குட்டி கூட அதிகமா வெட்டுவோம். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளவு? அவ்வளவுதான். நமக்கு இப்ப பாக்குறதுக்கு தோல்லாம் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஆனா இத மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது உள்ள ரொம்ப நுண்ணி பார்க்கும்போது அது கொஞ்சம் முள்ளா இருக்கும். அந்த இதனால பிரச்சனை இருக்காது. சரி, நான் இப்ப நீங்க 4வது பருவம் வரைக்கும் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் 5ஆம் பருவம் ஸ்டார்ட் ஆகுது. 5ஆம் பருவத்துல தான் இந்த இருக்கிறதுல 6000 மடங்கு பெருசாகுது இந்த 5ஆம் பருவம். ஒவ்வொரு நாளும் அதுக்கான அளவு மாறிக்கிட்டே இருக்கும். முதல் நாள் பார்ப்போம் ஒரு சைஸ் இருக்கும், மறுபடியும் ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒரு சைஸ் இருக்கும், மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது அதை விட பிரமாண்டமா இருக்கும். அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டங்களில் பட்டுப்புழு வளர்ப்பில் ஈடுபட்டு நிறைய விவசாயிகள் நல்ல முறையில் வந்து லாபம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம போன வீடியோவில் பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு ஒரு செட்டு வந்து எப்படி அமைக்கணும், அதுக்கு அரசு எவ்வளவு மானியம் கொடுக்குது, இந்த செட்டு அமைச்சதுக்கப்புறம் மல்பெரி செடிகளை வந்து எவ்வளவு நடவு செய்யணும், அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுது, அதுக்கு அரசு எவ்வளோ மானியம் கொடுக்குது அப்படிங்கிற எல்லா தகவலையும் வந்து பதிவு செஞ்சுருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5, இந்த ஸ்டேஜ் 5 தான் வந்து இதோட கடைசி கட்டம். இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து இதை பராமரிக்கணும், இதோட பராமரிப்பு முறைகள் என்ன, இதுக்கு எவ்வளவு உணவு கொடுக்கணும், இதுலேருந்து எவ்வளவு லாபம் வரும், இதில் எவ்வளவு வந்து பட்டுப்புழு வந்து சேகரிக்க முடியும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த தகவல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அந்த புழுவோட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் புழுவோட பேசணும் நல்லபடியாக வரும். ஓகே, இப்போ நம்ம 3வது பருவத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னைக்கு 3வது பருவத்தில் வாங்கி இப்போ 3 நாள் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் கொண்டு வரீங்கல்ல, கொண்டு வரும்போது எவ்வளவு சைஸில் அந்த புழுவில் வந்து இருக்கும், அதுக்கு இன்னைக்கு எவ்வளவு இறை கொடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு புழுவுக்கும் அந்த தரவாதியா இப்போ ஒரு முட்டை தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 முட்டை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லா ஜாக்கி இது பண்ணுறாங்க. சரி, அப்போ பேசிங் கொடுப்பாங்க. இப்போ 100 முட்டை தொகுதி வளர்க்கணும்னா கடைசி பருவத்தில் 1000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். ஓகே, இட வசதி வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். அப்படிங்கையில வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் அது மாதிரி நம்மகிட்ட 2ஆம் பருவம் முடிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 12 இந்த ட்ரே வந்து 2க்கு 3 6 ஸ்கொயர் ஃபீட்ல தான். அப்போ நீங்க இப்போ இந்த அளவுக்கு தேவைப்படுமா? இவ்வளவு இந்த அளவுக்கு தான் இருக்கும். மொத்தமே இவ்வளவுதான் வச்சு முதல் நாள் இவ்வளவுதான் இருக்கும். இந்த இருக்குல்ல இந்த சீட் பாத்துக்கங்க. ஓ சரி சரி, அவங்க இந்த சீட் பேப்பர்ல தான் வச்சு வளர்ப்பாங்க. இந்த 12 முட்டை தொகுதியை வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க எத்தனை முட்டை வச்சிருக்கீங்க? இப்போ இது 150 முட்டைக்கான புழுகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கொடுக்கும்போது இந்த அளவுல தான் இருக்கும். இல்ல இது வந்து என்ன அப்படின்னா இதுல ஆரம்பத்துல 12 முட்டை தொகுதி இது ஃபுல்லா வச்சிருப்பாங்க பொரிக்கும் போது. சரி சரி சரி, பொரிக்கும் போது இது பாத்துங்க 12 முட்டை தொகுதிக்கு இந்த அளவு சீட் வச்சிருப்பாங்க. சரி, அதுக்கு அப்புறம் 2 நாள்ல வந்து இதை வந்து பகுதியை 2ஆ பிரிச்சிருவாங்க. 2 தட்டாக்குவாங்க, இதை 4 தட்டாக்குவாங்க. சரி, அதுக்கப்புறம் 8 தட்டாக்குவாங்க. இப்படியே பிரிச்சுக்கிட்டே வருவாங்க. பிரிச்சுட்டு வந்து தான் நம்ம தருவாங்க. ஒரு முட்டை தொகுதியில வந்து 12 முட்டை இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வருவாங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பொரிக்கும் போது ஒரு 50 முட்டை வரைக்கும் இதை பிரிச்சு இதை 10 முட்டை 5 தட்டா பிரிச்சிருவாங்க. பிரிச்சுதான் நம்மகிட்ட கொண்டு வந்து தருவாங்க. சரி சரி, அந்த மாதிரி தான். இப்ப நம்மகிட்ட கொடுக்கும்போது அளவு எவ்வளவு வரும்? இப்போ நீங்க இதுல 100 முட்டை வச்சிருக்கீங்களா, இதுக்கு மொத்தம் எவ்வளவு இடம் தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா இதுல வந்து 6 இது இப்போ இதுல 150 முட்டை வச்சிருப்போம். 6 12 18 24 ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் 50 ஸ்கொயர் ஃபீட்லயே நீங்க 150 முட்டையும் வச்சிருக்கீங்க. அதுக்கு ஏறாத எவ்வளவு தேவைப்படும் சொல்லுங்களேன்? 50 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கல வந்து ஒரு கெட்டு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவுதான் தேவைப்படும். முதல் நாள் இவ்வளவுதான் வைப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வேலையே வந்து 12 நாள் மொத்தம். இந்த புழு நம்மகிட்ட வர்றதுல இருந்து 12 நாள் வேலை. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 நாள் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு காலையில ஈவினிங் சும்மா தோட்டத்துக்கு வாக்கிங் போற மாதிரி தான். போறோம், கொஞ்சம் வெட்டுறோம், கொஞ்சோண்டு அந்த தேவைக்கு. ஒரு 4 ஆட்டுக்குட்டி வளர்த்தோம்னா அதுக்கு எவ்வளவு? 4 ஆட்டுக்குட்டி கூட அதிகமா கட்டும். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளவு? அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் நாள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டு போகும். 2ஆம் நாள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணனால 2 கட்டாகும். அப்படியே 3 வெட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 கட்டு தான் மொத்தத்துக்கே வெட்டணும். 2 இது வந்து சரியா போச்சு. 2 எடுத்து தான் வெட்டியிருக்காங்க. இன்னைக்கு சரியா போச்சு. 2 ரேக்கே சரியா போச்சு. அந்த மாதிரி நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொலையோட லென்த்தை பொறுத்து அந்த அளவு கூடும். ஒவ்வொரு தோட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலை வந்து இப்ப இதுல இருந்து நிறைய வெரைட்டி இருக்கு. V1 இருக்கு, MR2 இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. சரி, இப்ப V1 பாத்தீங்கன்னா தண்ணி சத்து அதிகமா இருக்கும். சட்னு சாப்பிட்டு இதாயிரும். நல்ல லென்த் இருக்கும், நல்ல லென்த்தா வளரும். அப்போ இங்க இருந்து ஒரே குப்பில் அங்க வரைக்கும் போயிடும்.
எம்ஆர்பி கொஞ்சம் கம்மியா இருக்கும், அது 3/4 தான் வரும். அப்ப அப்படிங்கையில அதுக்கு ஏத்த மாதிரி அளவு மாறும். ஓகே ஓகே. சரிங்களா? மொத்தம் வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு 2000 கிலோ வரைக்கும் நம்ம மல்பெரி செடி வந்து கட் பண்ணி போடணும். இப்போ நீங்க அந்த எவ்வளவு நாட்கள் வந்து நீங்க அதுக்கு உணவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது கொஞ்சம் வரிசையா சொல்லிருங்களேன். இப்ப ஆரம்பத்துல நம்ம சொன்னல 3 நம்பர் நம்ம வந்ததுல இருந்து 3 நாள் காலையில ஒரு 1 ஹவர் வைப்போம். 1 ஹவர்னா 1 மணி நேரம் வேலை இருக்காது. ஃபர்ஸ்ட் 6 நாள் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம இற அறுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம விவசாயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், மாட்டுக்கு புல்லு தேடனாலே ஒரு 2 கட்டு வந்து 2 கட்டு சமக்க முடியாம சமந்து தான் கட்டி கொண்டு அதே வந்து அரை மணி நேரத்துல வெட்டிடுவாங்க. இது வந்து நல்ல வளர்த்தி அகத்திக்குள்ள மாதிரி பெருசா இருக்கனால ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா 5 நிமிஷம் அறுத்துருவாங்க. ஒரு 10 நிமிஷத்துல வச்சிருவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தான் 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம். 3ஆம் பருவம் 3ஆம் நாள் முடியும் போது ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் 4ஆம் பருவம் வருதுல, அதுல பிரிச்சு வச்சு இந்த 3 நாள் சாப்பாடு முடிச்சோடனே நீங்க ஒரு நாள் கேப் போடுறீங்க. ஒரு நாள் கேப் போடுறோம். ஓகே. ஒரு நாள் நீங்க இறைய கொடுக்க மாட்டீங்க. இறை வந்து வைக்க தேவை. அப்ப நீங்க தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிருது இல்ல. அப்ப 3 நாள் வேலை பாக்குறீங்க, ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துறீங்க. புழுவுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துறீங்க. ஆமா. அதுக்கப்புறம் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் பருவத்துல 4 நாள் சாப்பிடும். 4 நாள் சாப்பிட்டதுல அந்த 20 நிமிஷம் சொன்னோம்ல, அது அப்படியே அரை மணி நேரமாகும், 1 மணி நேரமாகும், 1.5 மணி நேரம் வரைக்கும் வரும். ஓகே ஓகே. 1 மணி நேரம் அதிகபட்சம் அரை மணி நேரமே அதிகபட்சம் தான் 4ஆம் பருவம் வரைக்கும். சரி. அப்போ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப். இந்த 4ஆம் பருவத்துல எவ்வளவு நாள் எடுத்துக்கிடும்? 2 நாள். 2 நாள் தான் வைப்பீங்க. வைக்கிறது 4 நாள் வச்சு. ஓ சரி. அப்போ ஃபர்ஸ்ட் 3 நாள் வைக்கிறீங்க, ஒரு நாள் கேப் விட்டுறீங்க. அப்புறம் 4 நாள் வைக்கிறீங்க, 2 நாள் கேப் விட்டுறீங்க. 2 நாளைக்கு உணவு வைக்கவே வேண்டாம். எந்த ஒரு தொந்தரவும் பண்ண வேண்டாம். ஓகே. நீங்க என்னன்னா மோல்டு உட்காரும் போது அந்த தோல் வரைக்கும் உட்காந்துச்சுன்னா சுண்ணாம்பு மட்டும் நம்ம தூவிடுவோம். எதுல தூவணும்? புழு மேல சுண்ணாம்பு தூவிடணுமா? எதுக்குன்னா அந்த இலையில இருக்க ஈரப்பதம், அந்த புழுவோட கழிவு எல்லாமே சேர்ந்து அது மெல்ட் ஆகி நோய் கிருமி எதுவும் உருவாயிடக்கூடாது, ஃபங்கஸ் எதுவும் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுண்ணாம்பு லைம் பவுடர் தூவும் போது இந்த சுண்ணாம்பு நீங்க இதுக்குன்னு தனியா பிரத்யேகமா ஏதாவது இருக்கா? சுண்ணாம்பு பவுடர் சாதாரண கல்லு சுண்ணாம்பு நம்ம மேக்சிமம் கல்லு சுண்ணாம்பு வாங்கி அதை நீத்து வச்சுக்கிறோம். நீத்து சுண்ணாம்புன்னு தான் சொல்லுவோம். தண்ணி தெளிச்சு வச்சுட்டோம்னா நல்ல பவுடர் ஆயிரும். அதை சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அந்த பவுடரை தூவும் போது இருக்க நோய் கிருமிகள் ஃபுல்லாவே வைரஸ்ல இருந்து. இப்ப நீங்க சொல்றது ஓகே. இப்ப நம்ம வந்து சுண்ணாம்புகளை வந்து நிறுத்தி வச்சு பவுடர் ஆக்கி வச்சிருந்தாலுமே நம்ம புழுகள் மேல படும்போது புழு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு, எதுவும் அதுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம கம்பளி பூச்சி நம்ம நேரடியா பாக்குறோம்ல, அது உடம்புல புள்ள எப்படி இருக்கு, முள்ளா பாக்குறதுக்கு ஒரு இதா இருக்கும். பட் அதே சேம் டைப் தான் இந்த இதுவும். ஓகே. பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப பாக்குறதுக்கு தோல்லாம் ரொம்ப சைனிங்கா இருக்கும். ஆனா இத மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது உள்ள ரொம்ப நுண்ணிப்பா பார்க்கும்போது அது கொஞ்சம் முள்ளா இருக்கும். அந்த இதனால பிரச்சனை இருக்காது. இல்ல ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப இந்த சுண்ணாம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறுங்கையிட்டு நம்ம உள்ள போட்டு தண்ணிக்குள்ள முக்கிறோம்னா நம்ம கையே வந்து அவ்வளவு ஹீட் ஆகும். அது மாதிரி எதுவும் இல்ல நீங்க வெறும் கைக்குள்ள சுண்ணாம்பு அந்த நீத்து வைக்கிறது அது பெரிய ப்ராசஸ். ஆமா. நீங்க வாங்கும் போது புழு வரப்போகுதுன்னா நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து கீழே தரையில விரிச்சிருங்க. தரையில கொட்டி வச்சிருங்க. கொட்டி வச்சுட்டு லைட்டா தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும். அந்த இதெல்லாம் எடுத்துரும் ஹீட். மேல ஃபுல்லா தண்ணி தெளிச்சிங்கன்னா தண்ணி தெளிக்கும் போது கொஞ்சம் எட்டி நின்று தெரியுங்க, மேல ஒரு சில இது அந்த புகை அடிக்கும். தண்ணி லைட்டா தெளிச்சிங்கன்னா போதும், அதுவே பவுடரா இதாகி உதிர்ந்துரும். அந்த பவுடர் எடுத்து சளிச்சு ஒரு நாள் விட்டு மறுநாள் பவுடர் எடுத்து சளிச்சு வச்சுங்க. அந்த பவுடர் தான் தூவ போறீங்க. அது நீங்க வெறும் கைட்டே எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம். மாஸ்க் அணிஞ்சுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி பிடிக்காது. அதனால மாஸ்க் அணிஞ்சுங்க. ஏன்னா அதுவும் கெமிக்கல் தானே. மாஸ்க் அணிஞ்சுங்க. மாஸ்க் போட்டு நீங்க தூவும் போது எதுவுமே செய்யறது இல்லை. அது இந்த படுக்கையில உள்ள அனைத்து கிருமிகளையும் அது அழிச்சிருது. ஆரோக்கியமான புழு வளர்ப்புக்கு அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். தோல் உரிச்சு வந்தோடனே மறுபடியும் டைரக்டா இலை வைக்க மாட்டோம். அதுக்கு படுக்கை கிருமினேஷன் சொல்லிட்டு விஷிதா, அப்புறம் அங்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பவுடர் இருக்கு. அந்த பவுடர் வந்து விஜிதா பவுடர். எத்தனாவது பருவத்து? 4வது பருவத்துல சொல்லிட்டு ஒவ்வொரு பருவத்திலயுமே நம்ம தூவோம். ஒவ்வொரு பருவம் முடிஞ்சு வரும்போது தூவோம். அந்த கேப் விடும் போதெல்லாம் நீங்க அதை வந்து செய்றீங்க. கேப் விடுறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு அடிப்போம். கேப் விட்டு முடிச்சு மறுபடியும் இற வைக்க ஆரம்பிக்கும் போது அந்த விஜிதா பவுடர் அடிக்கும். விஜிதா பவுடர். ஓகே. விஜிதா பவுடர் அடிச்சுதான் நம்ம வந்து இந்த விஜிதா பவுடர் எங்க கிடைக்கிறது? நமக்கு வந்து அங்கங்க வந்து நம்ம செரிப்பாலி கிளினிக்னு சொல்லிட்டு அங்கங்க பிரான்ச் கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கிடைக்கும். இப்ப கவர்மெண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு தேவையான மருந்து பொருள் கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ கூட யூனியன் ஆஃபீஸில் கூட வந்து ஆத்மா திட்டத்தின் மூலமா ஏதாவது ஒரு விவசாயி ரேண்டமா செலக்ட் பண்ணி அந்த பட்டு விவசாயிகளுக்கு அது 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட் நிறைய சலுகைகள். இப்போ நீங்க 4வது பருவம் வரைக்கும் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் 5ஆம் பருவம் ஸ்டார்ட் ஆகுது. 5ஆம் பருவத்துல தான் இந்த இருக்கிறதுல 6000 மடங்கு பெருசாகுது. இந்த 5ஆம் பருவத்துல ஒவ்வொரு நாளும் அதுக்கான அளவு மாறிக்கிட்டே இருக்கும். முதல் நாள் பார்ப்போம் ஒரு சைஸ் இருக்கும், மறுபடியும் ஈவினிங் வந்து பார்க்கும்போது ஒரு சைஸ் இருக்கும், மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது அதை விட
பிரமாண்டமா இருக்கும். 1000 மடங்கு பெருசாகும். இந்த 6 நாள்ல 6000 மடங்கு பெருசாகி முடிக்கும். ஓகே. அப்ப 6 நாளும் அதுக்கப்போ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து எங்கெங்கெல்லாம் நெருக்கமா இருக்கும் அப்பப்போ எடுத்து வச்சுட்டே வந்தோம்னா அது ஒரு வேலையாவே தெரியாது. அப்படி பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா அது ஈஸியா முடிஞ்சு. நிறைய விவசாயிகள் வந்து பிரிச்சு வைக்கிறதே ஒரு தனி வேலையாவே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்காதீங்க. அப்பப்போ எங்கெங்க இடம் நெருக்கடியா இருக்கோ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இறைய வச்சு கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா வேலையாவே தெரியாது. அந்த 6 நாளும் கரெக்டாக 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வச்சு அந்த 6 நாளைக்கும் காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் வேலை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவோ வேலைக்கு காட்டு வேலைகள்ல இருந்து பல வேலைக்கு போறோம், எவ்வளவோ நாள் ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா நீங்க இந்த முழு இதுல பார்க்கும்போது லாஸ்ட் 6 நாள் முழுக்க உள்ளே இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும், நல்லா பாத்துக்கலாம். இப்ப தேனியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து நம்ம விவசாயி வந்து மாநில அளவுல பரிசு வாங்கினாரு. அந்த விவசாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 நாள் பாத்தீங்கன்னா எங்கேயுமே போக மாட்டாரு. சார் வருஷம் ஃபுல்லா வெளியே சுத்துவோம், இந்த 6 நாள் நம்ம உள்ள இருப்போம் சார் அப்படின்னாரு. உள்ளே இருப்பாரு. காலையில வந்து இற வச்சுட்டு போய் சாப்பிட்டு மறுபடியும் வந்து புழு எதுவும் பண்ணுதான் பாப்பாரு. வெளியே போய் உட்காந்துக்குவாரு. வெளியே ஒரு மரம் வச்சிருப்பாரு, மரத்துக்கு அடியில உட்காந்துருவாரு. அவர் வாட்டில் பாட்டு கட்டி உட்காந்துருப்பாரு. மறுபடியும் ஈவினிங் வராரு, மறுபடியும் வந்து பார்ப்பாரு. அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பாரு. ஈவினிங் இற வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பீடிங் கொடுப்பாரு. ஓகே. ஆனா நம்ம காலையில ஒரு பீடிங், ஈவினிங் ஒரு பீடிங், அவர் நைட்டுக்கும் வைக்கிறாரு. ஏன்னா நைட் வந்து இப்ப காலைல ஒரு 8 மணிக்கு வைக்கிறோன்னா 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 ஒரு 9 மணி நேரம். அப்ப நைட்டு மீதி 16 மணி நேரம் வந்தது. 14 மணி நேரம் வந்துருந்தீங்க. அந்த டயத்துக்கு அதிகமா போறதுனால நைட் ஒரு பீடிங் கொடுத்துருவாரு. அப்ப அப்படி கொடுக்கும்போது புழு வந்து நல்ல பெருசா இருக்கும். சைஸ் வந்து அந்த 5 கிராம், ஒரு புழுவோட இலை எப்படி 5 கிராம் இருக்கணுமோ அதே மாதிரி ஒரு புழு 5 கிராம் வந்துடும். சரி. அந்த 5 கிராம் வந்துச்சுன்னா கூடு 2 கிராம் கட்டும். அந்த கூடு 2 கிராம் கட்டும் போது நம்ம 100 முட்டைக்கு 50,000 புழு, 2 கிராம் கூடுங்கையில 100 கிலோ சாத்தியம். அது வந்து கரெக்டா 100 முட்டைக்கு 100 கிலோ வந்துடும். இது வந்து நேச்சரா போய்க்கும். இப்போ நீங்கள் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து இப்போ நம்ம இப்போ அந்த புழு வந்து கூடு கட்டுற வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம அந்த 3ஆவது ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் எவ்வளோ இடம் இருக்குது, அப்புறம் அடுத்து இந்த புழுக்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது நீங்கள் அதை திரும்ப நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்களா, அது எத்தனை ரேக்கில் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து திரும்ப அடுத்த ஸ்டேஜில் எவ்வளோ ரேக் பண்ணுவீங்க, இது எப்படி எந்த முறையில் வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரிக்கிறதுக்கு தனி ஒரு மெத்தட்லாம் கிடையாதுங்க. ஓகே. ஒன்றும் இல்லை, நம்ம புழு வந்து ஒன்றுக்கு ஒன்று நெருக்கடியாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். இப்ப நான் 3ஆம் பருவம் வைக்கும் போது நமக்கே தெரியும், கொஞ்சம் ப்ரீ பேஸாதான் வந்து வச்சிருப்போம். வச்சு இற வச்சு இற சாப்பிட்டு 2வது இற சாப்பிடும் போது 2 தடவை சாப்பிட்டோன்னே புழு கொஞ்சம் வளர்ந்தோன்னே அதுவே பார்த்தோன்னா நமக்கே பார்த்தாலே தெரியும் ரொம்ப நெருக்கடியா இருக்கும். அப்ப இடையில இப்ப ஒரு இதா இருக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்றோம். அது எப்படி நீங்க அதை ஸ்ப்ரெட் பண்றீங்க? இந்த புழு இப்ப இங்க இருக்குது, இதுல இருந்து இப்ப நாளைக்கு நீங்க இதுக்கு மாத்துதீங்கன்னா இந்த இதை எப்படி நீங்க மாத்துவீங்க? இதை மொத்தம் அப்படியே தூக்கிடுவீங்களா இல்ல எப்படின்னு கேட்க. இது இப்ப இந்த இலை எடுத்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கு, இந்த இலையை எடுத்தோம் அப்படின்ட்டா இந்த இலையில எல்லாமே ஏறிடும். இது அப்படியே தூக்கி இங்க வச்சிருந்தீங்க அப்படியே. சரி. வந்து இப்ப சாப்பிட்டு முடிச்சிச்சுன்னு இருந்தாலும் மேக்ஸிமம் அது வந்து ஒட்டிக்கிடும், கீழே விழாதுக்கிறீங்க. விழாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுக்கிடணும். ஆமா, இப்படிதான் நீங்க ஷிஃப்ட் பண்றீங்க. இது வந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கனால கொஞ்சம் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி. இதே சாப்பிட்டு முடிச்சிருச்சு அப்படின்ட்டா அப்படின்னு சொல்லிட்டா அது எல்லாமே அப்படியே கிரிப்பா ஒட்டிக்கிறோம். இற வைக்கும் போது புல் அண்ட் செட் எல்லாம் போட்டு வச்சிட்டு இருக்கோம்னா நம்ம சட்டையில கூட லைட்டா பட்டோம்னா அப்படி ஏறிக்கிடும். அதனால நல்ல கிரிப்பா ஒட்டிக்கிறோம். அதை பத்தி மொத்தம் வந்து இந்த புழுவுக்கு வந்து 18 கால்கள் இருக்கு. டக்குன்னு பிடிச்சிக்கிறோம். அப்ப நம்ம இதை ஷிஃப்ட் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம ஈஸியா மாத்திரலாம். ஒரு இதுல இருந்து இன்னொருத்துக்கு மாத்துது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க இந்த 5 பருவமா பிரிச்சு வந்து ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த முட்டைகளை வந்து கூடு கட்டுறதுக்கு வந்து தனியா ஏதாச்சும் இந்த மாதிரி பண்றீங்களா? இது எதுக்காக வேண்டி இது வந்து நெட்ரிக்